அரண் வலியுறுத்தல் 10 குறள்கள் மற்றும் விளக்கம் 1. சிறப்பீனும் செல்வமும் ஈனும் அறத்தினூங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு. பொருள்: அறம் ஒருவருக்கு சிறப்பையும் தரும், செல்வத்தையும் தரும். அத்தகைய அறத்தை விட உயிருக்கு ஆக்கம் தரக்கூடியது வேறு எதுவுமே இல்லை. 2. அறத்தினூங்கு ஆக்கமும் இல்லை, அதனை மறத்தலின் ஊங்கில்லை கேடு. பொருள்: ஒருவருடைய வாழ்க்கையில் அறத்தை விட நன்மையானது வேறு இல்லை. அந்த அறத்தை மறப்பதை விட கேடானது வேறு இல்லை. 3. ஒல்லும் வகையான அறவினை ஓவாதே செல்லும் வாய் எல்லாம் செயல். பொருள்: செய்யக்கூடிய செயல்கள் அனைத்திலும் உங்களால் முடிந்த வரைக்கும் எல்லா இடங்களிலும் இடைவிடாமல் அறத்தை செய்ய வேண்டும். 4. மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீர பிற. பொருள்: மனதை குற்றமில்லாமல், அதாவது தூய்மையாக வைத்துக் கொள்வதே உண்மையான அறம். மற்றவையெல்லாம் வெறும் ஆரவாரத்தன்மை உடையவை. 5. அழுக்காறு, அவா, வெகுளி, இன்னாச் சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம். பொருள்: பொறாமை, பேராசை, சினம், கடும் சொல் ஆகிய இந்த 4ம் இல்லாமல் வாழ்வதே அறமாகும். 6. அன்றறிவாம் எண்ணாது அறம் செய்க, மற்றது பொன்றும்கார் பொன்றா துணை. பொருள்: பிறகு பார்த்துக் கொள்ளலாம் என்று தள்ளி போடாமல் இப்போதே அறம் செய்ய வேண்டும். அதுவே நாம் அழியும்போது அழியாத துணையாக நிற்கும். 7. அறத்தாறு இதுதென வேண்டா, சிவிகை பொறுத்தானோடு ஊர்ந்தான் இடை. பொருள்: பல்லக்கை சுமப்பவனுக்கும் அதில் அமர்ந்து செல்பவனுக்கும் இடையே உள்ள வேறுபாட்டை பார்த்தே அறத்தின் பயனை தெரிந்து கொள்ளலாம். விளக்கம் தேவையில்லை. 8. வீழ்நாள் படா அமை நன்றாற்றின் அத்தொருவன் வாழ்நாள் வழி அடைக்கும் கல். பொருள்: ஒருவன் ஒரு நாளும் வீணாகாமல் அறம் செய்வானானால் அது அவன் மீண்டும் பிறக்கும் பிறவித் துன்பத்தை அடைக்கும் கல்லாகும். 9. அறத்தான் வருவதே இன்பம், மற்றெல்லாம் புறத்த புகழும் இல. பொருள்: அறநெறியில் வாழ்வதால் வருவதே உண்மையான இன்பம். மற்ற வழிகளில் வருவன இன்பமும் தராது, புகழும் தராது. 10. செயற்பாலத் தோறும் அரணே, ஒருவர்க்கு உயர்பாலத் தோறும் பழி. பொருள்: ஒருவன் தன் வாழ்வில் செய்யத் தகுந்தது அறமே, தவிர்க்கத் தகுந்தது பழிதரும் செயல்களே.